ஒரு ரிதன்யாக்கு நடந்தது யாருக்குமே நடந்துடக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா அதை விட கொடுமை விபன்சிகான்ற ஒரு பொண்ணுக்கு நடந்திருக்கு. ரிதன்யாவோட ஆடியோ ஏற்படுத்தின தாக்கமே இன்னும் போகாத நிலையில துபாய் ஷார்ஜால மரணிச்சிருக்கிற விபன்சிகான்ற பெண்ணோட ஆடியோ வெளியாகி மனசாட்சியை உழுக்குதுன்னு சொல்லலாம். இங்க விபன்சிகா மட்டும் மரணிக்கல, விபன்சிகாவோட 1.5 வயசு மகளும். அந்த குழந்தையோட ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல, வார்த்தையே தேவையில்ல. அந்த ஃபோட்டோவை பார்த்ததுமே கண்ணீர் வருது. இப்படி ஒரு முடிவெடுக்க அவங்க துணிஞ்சிருக்காங்க அப்படின்னா எந்த தாய் அப்படி துணிஞ்சு முடிவெடுப்பாங்கன்னு தெரில. அந்த அளவுக்கு விபன்சிகா வந்து தன்னோட மகளையும் தான் கூட கூட்டு போகணும் அப்படின்ற ஒரு கடினமான முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு வலியையும் வேதனையும் அனுபவிச்சிருப்பாங்க. விபன்சிகா அம்மா பேசும்போது சொல்றாங்க, பெட்ல என் மக படுத்திருக்கும் போது இன்னொரு பொண்ணு கூட அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேல நான் என்ன சொல்றேன்னு கதறி அழுகுறாங்க. அவங்கன்னு இல்லை, விபன்சிகாவுமே இதை தன்னோட ஃபேஸ்புக் போஸ்ட்ல குறிப்பிடுறாங்க. வேற ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கான், என்ன வச்சுக்கிட்டே எல்லாம் பண்றான் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. எல்லாத்தையும் விட கொடுமை என்ன அப்படின்னா, உங்க அப்பா என்கிட்ட தப்பா நடந்துக்கிறாரு அப்படின்னு சொன்னா நான் கல்யாணம் பண்ணது எனக்காக மட்டும் இல்லை என்னோட அப்பாக்காகவும் தான் அப்படின்னு சொன்னதா அவங்க குறிப்பிடுறாங்க.